என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும், உலக மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். பார்த்து பழகி அவர்களாகவே யோகாசன ஆசிரியர்களாக மாறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். சேத்தன் பாலா 7 வயது, SPO பள்ளியில் அண்ணா நகரில் படித்து கொண்டிருக்கின்றான். அவன் லட்சை 5 வயது, SPO ஸ்கூல் படிக்கிறான் அண்ணா நகரில். இருவரும் மச்சாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே படுத்து மச்சாசனத்தை செய்யுங்கள். அப்படியே படுத்து மச்சாசனம் பண்ணு. படுத்து பண்ணு. காலை பிடிச்சிக்கோ. நல்ல மூச்சுழு. இந்த மச்சாசனத்தில் நுரையீரல் விரிவடைந்து இருக்கின்ற காரணத்தினால் இருதயத்துக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் விரிவடைகின்றன. மச்சாசனம் செய்துவிட்டால் இருதயமும் பலப்பட்டுவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். அடிக்கடி அவர்களுக்கு பிடிக்கின்ற சளி தொல்லைகள், இது பிராங்கடிஸ், ஆஸ்மா போன்றவைகளெல்லாம் குழந்தைகளுக்கு வராது. நல்ல மூச்சு இழுக்கணும். மெதுவாக எந்திரி, எழுந்துரு. அப்படியே கையை வைத்து முன்ன குனி. ஒரு 20 எண்ணிக்கை இப்படி மாறி மாறி செய்யணும். மச்சாசனம், அதற்கு மாற்றாசனம், மகாமுத்ரா. சரி, அப்படியே நேரே எந்திரி. ஒத்த நேரே பார்த்து உட்காரு. திரும்பு, படு. நல்ல மூச்சுழு. தள்ளி நல்ல கையை தொடையில் வை. கையை முன்ன கொண்டா. நல்ல மூச்சுழு. நல்ல மூச்சு இழுக்கணும். மெதுவாக அழுந்துருங்க. சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லை இருந்தால் இந்த ஆசனத்தை காலையிலையும் சாயங்காலமும் படுக்க போகும்போதும் பண்ணணும். எந்திரி. முன்ன குனிடா. அப்படியே முன்ன குனி. அப்படியே 20 எண்ணு. இந்த பின்வளைவு ஆசனமும் முன்வளைவு ஆசனங்களையும் குழந்தைகளுக்கு தலைக்கிழவை எந்திரிக்காத பண்ணினால் சளித்தொல்லையே ஏற்படாது. சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா சளி, அதை தொடர்ந்து காய்ச்சல், இவையெல்லாம் வந்துடும். நோய் எதிர்ப்பு சக்தி சின்ன குழந்தைகளுக்கு இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற பிரச்சனைகள் வரும். இந்த ஆசனம் செய்தால்தான் அவர்களுக்கு இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆகவே சின்ன குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.